கருஞ்சீரகத்தை பத்தி என்ன வருதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன வருதுன்னு கேட்டா, இந்த கருப்பு வித்து அதாவது கருஞ்சீரகம் ஒவ்வொரு நோய்க்கும் அது மருந்து, மரணத்தை தவிர மூத்த தவிர எல்லாத்துக்கும் கரிஞ்சீரக குணம் இருக்குதா கேட்டா, கருஞ்சீரகத்தை டெஸ்ட் பண்ணி இருக்குன்னு காட்டுவாங்க. இருக்கு யாருலண்டா மூத்த தவிர எல்லாத்துக்கும் இருக்கான்னு தான் கேள்வி. கருஞ்சீரகத்தில் என்னென்னது இருக்குன்னு சொல்லி இருக்கு யாருலன்னு சொன்னா, கருஞ்சீரகத்தில் இருக்கு, சாதா சீரகத்தில் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கிறது. நம்ம மளிகைக்கு பயன்படுத்துற மிளகு, சீரகம், சோம்பு அனைத்திலுமே இருக்கிறதா செய்யுது. அப்ப அது மருத்துவம் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல, நம்ம கேட்கிறோம்னு கேட்டா, அனைத்துக்குமே இந்த கருஞ்சீரகத்தில் மருந்து இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிருப்பாங்களா? அப்படி சொன்னா என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா அது வஹி, அது மெய்யாக வேண்டும், அது பொய்யாவே கூடாது. அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுறவன் யார்? அப்ப இது அல்லாஹ்வுடைய பேச்சு, வஹிங்கிறது ரசூலுல்லாஹ் பேசினாலும் அல்லாஹ் சொல்லித்தான் பேசி இருந்தால், இந்த கருஞ்சீரகத்தை பேசி இருந்தால் உண்மையா இருக்கணும். உண்மையா இல்லையாங்கிற ஒரு கொஸ்டின் எழுப்பப்படும் போது நீ திருதுன்னு ஓடுனீன்னு சொன்னா அப்ப என்ன இல்ல, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். உண்மையா இல்லையாங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது இந்தாடா உண்மைதான்டா என்று நீ என்ன செய்யணும்? வா, எவனா கூட்டுவா, எந்த நோயாளி எவனா கூட்டுவா, கருஞ்சீரகத்தை கூட குணப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப கருஞ்சீரகத்தில் அனைத்துக்கும் இருக்குன்னு சொன்னா, கொரோனாவுக்கு மருந்து இல்லைங்கிறான எல்லாம் கருஞ்சீரகம் வாங்கி கொடுங்கப்ப, அனைத்துக்கும் நோய் நிவாரணம் தரக்கூடிய ஒரு பொருளாக ஒரு பொருள் எல்லாம் படைச்சிருக்கானா? அது கிடையாது. அப்படி இருந்தா என்ன செய்யணும்? நான் ஒரு நோயாளி கூட்டு குணமாக்குன்னு கேட்போம், அப்படிதான் கேட்போம். அல்லது விஞ்ஞானத்துக்குரிய ஆய்வு பண்ணி என்ன செய்ய, அனைத்து இது மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இதுல இது இருக்குன்னு சொன்னா பாக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க அதுல உள்ளது வெளிப்பட்டு காட்டணும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நோய்க்கு ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நோய்க்கு ஒரு மருந்து இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் மருந்து பிரிக்கிறாங்க. அனைத்து நோய்க்கும் நீங்க ஒரு மருந்து நாக்க பாக்குறீங்க, அப்படி கிடையாது. லிகுல்லி தாயின், ஒவ்வொரு நோய்க்கும் தவாவுன், ஒரு மருந்து இருக்கிறது. என்ன அர்த்தம்? காய்ச்சலுக்குள்ள மருந்து தனி, தலைவலிக்கு மருந்து தனி, வயிற்று வலிக்குள்ள மருந்து தனி, ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கிறது. அந்த மருந்து கரெக்டா கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னா குணமாகி விடுவான் அல்லாஹ்வுடைய அப்படின்னு சொல்றாங்க. அது போய் இதை சொல்ற ரசூலுல்லாஹ் வரல. இந்த மாதிரி விஷயங்களை சொல்வதன் மூலமாக இஸ்லாம் மார்க்கத்துக்கு நீ பின்னடைவை ஏற்படுத்துறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை தப்பா புரிஞ்சு சொல்லியிருக்கலாம். அது சாதாரண ஒரு விஷயம். மூத்தை தவிர அதில் ஒரு சிபா இருக்கு, மறுக்க மாட்டோம். கருஞ்சீரகத்தில் ஒரு நிவாரணம் இருக்குது, அப்படி ஹதீஸ் தான் நீங்க மறுப்பீங்களா? இருக்குதான் செய்யுது. எந்த ஒரு மருத்துவம் சார்ந்த உணவுப் பொருட்களா இருந்தாலும் அதில் ஒரு மருத்துவம் இருக்குதான் செய்கிறது. மூத்த தவிர மூத்துக்கு இணைச்சி அனைத்துக்கும் சொன்னா கூட கொஞ்சம் அதிகமானது வச்சுக்கலாம். பொதுவாக அனைத்துக்கும் எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு அப்படின்னு சொன்னா கூட எல்லாரும் கொஞ்சம் மெஜாரிட்டிங்கிற அர்த்தம் வச்சுக்கலாம் சொல்லலாம். இதுல எப்படி வருதுன்னு கேட்டா, மூத்த தவிரன்னு போட்டாச்சு. அப்ப மூத்த தவிர ஒரு நோய் மிச்சம் கிடையாது. எந்த நோயா இருந்தாலும் இதெல்லாம் இருக்கு தீர்வுன்னு அப்படி எல்லாம் படைச்சிருக்கானா? அப்படி எந்த ஒரு பொருளையும் எல்லாம் படைக்கல. இவங்க அது சரி சொல்லக்கூடியவங்க அவங்க நம்புறது கிடையாது. நம்புறது என்ன அர்த்தம்? செய்ய தயாரா இருக்கணும். நீ இந்த விஷம் நீ குடினா நீ தான் 100% நம்புறீங்களா? நான் தான் இல்லங்கிற விட்டுரு. நீ என்ன செய்யற? இது வகை தாங்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிற விஷத்தை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா தான் நீங்க நம்புறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க நம்பாம நம்புறீங்க. நாங்க நம்பாது நம்பலங்கிறோம். வார்த்தையில தான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசமே தவிர நீங்கள் நம்பல நாங்கள் நம்பல விஷயம் சொல்ற விதத்தில் தான் வித்தியாசம்.